தமிழ்நாட்டில் 40 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கட்டண உயர்வை உடனே திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். வரி விதிப்பை ரொம்ப மக்களின் மேல தொடர்ந்து விதிச்சுக்கிட்டு வராங்க. இந்த ஃபாஸ்டாக்ல முன்பணம் செலுத்திய பிறகு இந்த கட்டண உயர்வு மென்மேலும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. கட்டாய நிலையை உருவாக்கக்கூடிய விதமா தான் இதை நான் பாக்குறேன். ஏன்னா முன்கூட்டியே நம்மகிட்ட டெபாசிட் பண்ண சொல்லிடுறாங்க. இந்த டெபாசிட்டை எப்படியா இருந்தாலும் அந்த வாகனம் கிராஸ் ஆகும் பொழுது அந்த அமௌண்ட் டிடெக்ட் ஆக போறோம். அதுக்காக தான் இந்த பிளானே பண்ணியிருக்காங்கன்றது தான் எங்களுடைய கருத்து. சுங்க கட்டணம் உயர்ந்துச்சுன்னு சொன்னா பால் விலை உயரும், டீசல் விலை உயரும், காய்கறி விலை உயரும், இப்படி எல்லா விலைவாசிகளும் உயரும். ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடிப்பதே மோடி அரசாங்கத்துக்கு பிரதானமான வேலையா இருக்குது. இது காலாவதியான சுங்க சாவடி 2019 காலாவதியாகி பல்வேறு அரசியல் கட்சிகள், வாலிபர் அமைப்புகள் உள்பட போராட்டம் நடத்திருக்காங்க. இது இழுத்து மூடுன்னு. ஆனா இழுத்து மூடுவதற்கு பதிலாக மாறாக இந்த சுங்க கட்டணத்தை உயர்த்தி தொடர்ந்து இதை நடத்திட்டு வராங்க. ஊழலை ஒழிப்புன்னு மோடி சொல்றாரு போற இடமெல்லாம். ஆனா ஊழலுடைய பிறப்பிடமா இந்த சுங்க சாவடி இருப்பது மிகப்பெரிய வேதனையா இருக்குது. கர்நாடகாவில் வெறும் 18 டோல் தான் இருக்கு, கேரளாவில் வெறும் 10 டோல் தான் இருக்கு. அவங்கெல்லாம் எப்படி வச்சு ஓட்டுறாங்க? வழிப்பறி மாதிரில பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. பாதிக்கப்படுறேன்னா அவன் வண்டி வித்துட்டு தான் வீட்டில் பிச்சு தான் எடுக்கணும். இங்கே டோல்கேட்டு பணமே கொடுத்துட்டு அங்கே என்னென்ன இருக்குது? ஒரு டோல்கேட்டில் போனால் பாத்ரூமே கிடையாது. ஆனால் எல்என்டி டோல் தான் சொல்லுவாங்க. ஆனால் பாத்ரூம் கிடையாது. ஒவ்வொரு டோலில் தண்ணி வசதி கிடையாது, சேஃப்டி கிடையாது. மெயினாக ஒவ்வொரு டோலில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி இருக்கும், இங்கே சேஃப்டி கிடையாது. தூங்கணும்னா அவங்களே போகிறதுக்கெல்லாம் உசி போட்டு தூங்காத அப்படின்றாங்க. இதால் மக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இது உடனடியாக இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணும். இது இருக்க ஏறிட்டே போச்சுன்னா எப்படி தான்? இது எல்லா விதத்துலேயும் டேக்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க. இது நிச்சயமாக இது ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அரசாங்கம் தான். சுத்தமாக சரியே இல்லாத ரோடுக்கு எதுக்கு இந்த மாதிரி டேக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. மாதம் இது மாதிரி ஏற்றிட்டே போனாங்கன்னா எப்படி நாங்கள்லாம் வெளியே வர்றதுன்னு தெரில. ரொம்ப அநியாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது இதை மாற்றணும். சுங்கவரி ஏற்றிருக்காங்க நைட்ல இருந்து. இப்போதான் மெசேஜ் பார்த்தேன். போனோம், திருவண்ணாமலைக்கு போனோம், சுங்கவரி ஏற்றிருக்காங்க. நாங்களாம் ஆட்டோ ஓட்டினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் தான் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ரோடுங்க இந்த வேலூர் டு திருவண்ணாமலை செல்லும் சாலை மிக மோசமான சாலை. எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் பண்ணல. ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணாதவே 2 சுங்கச்சாவடியிலையும் வசூல் பண்ணிக்கிறாங்க. இது மக்களுக்கு பெரிய பாதிப்பாகுது. இதே போல போக்குவரத்து 2 டைம் 3 டைம் போயிட்டு வந்தாலும் திரும்ப ஃபாஸ்டேக்ல பணம் பிடிச்சிட்டே இருக்காங்க அவங்க இஷ்டத்துக்கு. இது மக்களுக்கு பெரிய பாதிப்பா இருக்கு. டோல்கேட்டும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி டோல்கேட்டு ரொம்ப ஒசந்துக்கிட்டே தான் இருக்கே தவிர அந்த டோல்கேட்டில் எதுவுமே கொஞ்சம் குறைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. மற்றபடி எல்லாமே விலைவாசியும் கூட்டிக்கிட்டு தான் இருக்கே தவிர அதே மாதிரி டோல்கேட்டு தான் கூட்டிக்கிட்டு இருக்கு பார்த்துக்காங்க. அந்த டோல்கேட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது பார்த்து அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுனா பொதுமக்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கார் வச்சுருக்கோம், எங்களுக்கும் கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து அந்த டோல்கேட்டில் கூட்டாமல் அதே லெவலில் வைக்க பாருங்கள். இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சி இது பாருங்கள். ஏன்னா ஏகப்பட்ட பேர் கார் வச்சுருக்கோம், அடிக்கடி போய்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி பாருங்கள், இல்லை அதே ரேட்டில் வைங்க. ஃபாஸ்டாக் இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டிக்கிட்டே, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டிக்கிட்டே இருக்காங்க. 5 ரூபான்றாங்க. ஆனால் பார்த்தோம்னா 110 ரூபா 120 ரூபா எடுத்துடுறாங்க. ஆனால் சொல்லுக்கு 5 ரூபான்னு தான் சொல்கிறாங்க. எடுக்கிறது 110 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே தான் எடுக்கிறாங்க. இது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஓட்டுநரை பொறுத்தளவு.